வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, பிபிக்கு உண்டான ஒரு முக்கிய 2 பயிற்சிகள் நம்ம பார்க்கலாம். இதுல உங்களுக்கு பிபி அதிகமா இருக்கிற காலகட்டங்கள்ல தாராளமா இந்த பயிற்சிகள் மேற்கொண்டு வரும்பொழுது, பிபி குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதேபோல பிபிக்கு மாத்திரை எடுத்துக்கொண்டு இருக்கும் பொழுது, பிபியோட லெவல் குறையும் பொழுது, மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு மாத்திரையுடைய அளவை குறைப்பது என்பது நல்லது. நீங்களே குறைப்பது என்பது தவறான ஒரு விஷயம். இந்த ஆசனங்கள் மேற்கொள்ளும் பொழுது காலையில ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை, ஒரு 5 நிமிடத்திலிருந்து 10 நிமிடம் தாராளமா இந்த பயிற்சி என்பது செய்யலாம். இது ஓய்வு தரக்கூடிய நிலை என்பதனால உங்களுக்கு அந்த கவுண்டிங் என்பது தேவையில்லை. ஆரம்பத்துல செய்யறதா இருந்தா ஒரு 50 எண்ணிக்கை உங்களுடைய மனதுல எண்ணிக்கொள்ளலாம். தவறு என்பது கிடையாது. உதாரணத்துக்கு நம்ம ஒரு நிமிடம், 1 நிமிஷம் செய்யலாம். அதன் பிறகு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக 2 நிமிடம், 3 நிமிடம் இது போல எண்ணிக்கை உயர்த்தி கொண்டு செல்லலாம். இதை நீங்க வெறும் வயிற்றுல செய்யறதா இருந்தாலும் செய்யலாம். தவறு கிடையாது. சாப்பாடு சாப்பிட்டுட்டு செய்யறதா இருந்தா ஒரு 3.5 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். பிபி எனக்கு இப்ப அதிகமா இருக்கிற பட்சத்துல இந்த உணவு கட்டுப்பாடு என்பது தேவையில்லை. உடனே இந்த பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது பிபி குறையக்கூடிய ஒரு நிகழ்வு நம்ம பார்க்கலாம். நம்ம 2 ஆசனத்துடைய பெயர்னு பார்க்கும் பொழுது ஒண்ணு சாந்தி ஆசனம், இன்னொன்னு மக்கராசனம். உடல் முழுவதும் ஒரு ஓய்வு தரக்கூடிய ஒரு நிலையா நம்ம பார்க்கலாம். அதாவது சாவாசனம் சொல்லுவோம். இந்த நிலைக்கு தான் இந்த சாந்தி ஆசனம் என்பது பெயர். மக்கராசனம் என்பது பாத்தீங்கன்னா ஒரு முதலையுடைய உருவமைப்புல இருப்பதனால இதற்கு இந்த பெயர்னு பார்க்கலாம். இந்த பிபிக்கு இந்த 2 ஆசனங்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆசனங்களா பார்க்கலாம். இந்த ஆசனம் ஒரு முழுமையாக பயன் அளிக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த சாந்தி ஆசனம் என்பது. அதே போல நார்மலா இந்த பயிற்சிகள் செய்யும் பொழுது பலவிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு நம்ம பார்க்கலாம். வெறும் தரையில மேற்கொள்ள வேண்டாம். அதாவது பெட்ஷீட்டோ, பாயோ, மேட்டோ பயன்படுத்துவது என்பது ரொம்ப நல்லது. இது காலையில ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை நம்ம இந்த பயிற்சிகள் மேற்கொண்டு வரும் பொழுது பிபி தன்னால குறையக்கூடிய ஒரு நிகழ்வு நம்ம பார்க்கலாம். நீங்க பிபி மாத்திரை எடுப்பதா இருந்தாலும் இந்த பயிற்சிகள் என்பது தாராளமா செய்யலாம். இப்போ பதிவை பார்க்கலாம். இப்போ இந்த நிலைக்கு வந்துடுறோம். ரைட் டவுன் பண்ணிட்டு இந்த நிலைக்கு வந்துட்டு உடல்ல எந்த ஒரு பிடிப்புகளும் இருக்கக்கூடாது. சாதாரணமா ரைட் டவுன் பண்ணிட்டு மூச்சு காத்து நம்ம இழுக்கிறோம். அதாவது மூச்சு காத்து இழுக்கும் பொழுது வயிறு பகுதி மேல வரும். மூச்சு காத்து வெளியில விடும் பொழுது வயிறு பகுதி என்பது உள்ளே செல்கிறது. இது போல ஒரு 5 தடவை செய்யலாம். அஞ்சு எண்ணிக்கை செய்து முடித்த பிறகு சாதாரண மூச்சு இதுல தாராளமா நீங்க ஒரு 5ல இருந்து 10 நிமிடம் இந்த நிலையில இருக்கலாம். உங்களுடைய மூச்சு காத்த கவனிக்கலாம். மூச்சு காத்து எவ்வாறு செயல்படுகிறது, எந்த ஒரு சிந்தனையும் இருக்க வேண்டாம். மனசு உங்களுடைய மனது ஒரு ஓய்வான நிலையில இருக்கட்டும். உடல் முழுவதும் ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு பயிற்சியாகவும் பார்க்கலாம். ஒரு ஓய்வு தரக்கூடிய ஒரு நிலை. உள்ளங்கை வானத்தை பார்த்த போல இருக்கணும். கண்கள் மூடி இருக்கணும். வாய் மூடி இருக்கணும். அந்த மூச்சு காத்து இழுத்து வெளியில விடும் பொழுது உங்களுடைய மூக்கு பகுதி மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும்.
வாய் பகுதி வந்து பயன்படுத்தக்கூடாது. இந்த ஆசனத்தோட பேர் சாந்தி ஆசனம். இது வந்து நம்மளுடைய உடல் முழுவதும் ஒரு ஓய்வு தரக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம். நம்முடைய பிபி வந்து தன்னால குறையக்கூடிய ஒரு நிகழ்வு. இது காலையில ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை ரெகுலரா நம்ம செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய மனது ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப நல்லது. அதே போல மத்த ஆசனம் செய்யும் பொழுது இடையிடையே செய்யக்கூடிய ஒரு நிலைதான் இது சாந்தி ஆசனம். இது ஓய்வுக்குண்டான ஒரு நிலைன்னு பார்க்கலாம். இதுல நம்மளுடைய தலையில இருந்து பாதம் வரைக்கும் அனைத்து உறுப்புகளும் ஒரு ஓய்வு தரக்கூடிய ஒரு பயிற்சி இது. இது தாராளமா நீங்க காலையில ஒரு தடவை, உங்களுக்கு நேரம் இருக்கிற பட்சத்துல மத்தியானமும் செய்யலாம், இரவும் செய்யலாம். தவறு என்பது கிடையாது. இப்போ அடுத்த பயிற்சி என்பதை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த நிலைக்கு வந்துடுறோம். வந்துட்டு கைகளை இப்படி கொண்டு வரும். உங்களுடைய கால்கள் இப்படி இருக்கணும். இதுல இப்ப பார்த்த பயிற்சியின் பெயர் வந்து மக்கராசனம். அதாவது ஒரு முதலையை போல உருவ அமைப்பு இருப்பதனால இதற்கு மக்கராசனம் என்ற பெயர். இதுல செய்யறதுனால பிபி வந்து நல்லா கண்ட்ரோல் செய்யக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம். இந்த 2 பயிற்சிகளை நம்ம ரெகுலரா செய்து கொண்டு வரும்பொழுது பிபிக்கு அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு முக்கிய ஆசனமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.